மார்னிங் குட் மார்னிங். இன்றைக்கி கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு பேஷண்ட் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி உட்காராங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்லித்தர போகிறேன். சிம்பிள். ஃபேஸை எப்பயும் ஒரு மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கோங்க. தான் டாக்டர், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் ஆப்போசிட்டில் இருக்க பேஷண்ட் உங்கள்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்களே ஒரு மாதிரி சிடு உரு குருன்னு இருந்தீங்கன்னா பேஷண்ட் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. புரிகிறதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். இப்போ ஒரு பேஷண்ட் உங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்து அவங்களுடைய ப்ராப்ளம்லாம் நீங்கள் விசாரித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி சொல்லணும்னா அந்த ப்ராப்ளத்தை பொறுமையாக சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் பொறுமையாக கேட்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, முன்னாடி உட்காடுறாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் இந்த டேப்லெட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சாஃப்டாக அன்பாக சொல்லணும். நெக்ஸ்ட் ஆவாங்க. டாக்டர் பதட்டப்படாதீங்க ப்ளீஸ் உட்காருங்க சரிங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர், இந்த பக்கம் வலிக்குது டாக்டர். ஓகே உட்காருங்க ஓகே டாக்டர். ஓகே டாக்டர் முடியல டாக்டர். ஓகே உட்காருங்க உட்காந்து சொல்லுங்கள் சார். உட்காருங்க, சிடம் கூல் ரிலாக்ஸ் கூல். உட்காருங்க, சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் டாக்டர்? வயிறுலாம் நல்ல சரியான பெயினாக இருக்குது டாக்டர். ஓகே சரி இருங்க 1 minute. ஓகே ஓகே சார், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெருசாக ஓகே சிம்பிள் தான், சின்ன ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் செத்துருவீங்க.